கண்ணால கண்ட தான் செய்ததா இருந்தா எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்களுக்கு கேட்கிற கேள்வி, அன்றைக்கு ஒரு முழு குடும்பம் கலிமா சொல்றதுக்கு அப்படி வந்திருந்தாங்க. அவங்க ஒருவர் கேட்டார், உங்களோட பள்ளிவாசல்களுக்கு போனா ஒன்றுமே இல்லையே, பார்க்கறதுக்கு ஒரு சிலைகளும் இல்லையே என்ற ஒரு கேள்வி கேட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சோதனை. கண்ணுக்கு விளங்காதத நம்பி செய்யறது தான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, இதத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்துல எப்படி வணங்கணுமேண்டா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி, நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இஸ்திஹ்லார் உள்ளத்துல எடுங்க, அந்த சிந்தனையோட வணங்குங்க. நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறத போல வணங்குங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கி கொள்ள கஷ்டமா இருந்தா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடையாவது நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். நீங்க அல்லாஹ்வை பார்க்காட்டியும் பார்ப்பதை போல உங்களோட ஈமான், உங்களோட நம்பிக்கை, உங்களோட உறுதி வரும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், கண்ணால நம்பாததை எப்படி, கண்ணால பார்க்காததை எப்படி நம்புறது என்று நீங்க கேட்கிறீங்களே, அல்லாஹ் அதுக்கு படைச்சவன் ஒரு உதாரணத்தை மனிதன் உடல்லே வச்சிருக்கிறான். கண்ணால பார்க்காத ஒன்ற மனிதன் நம்ப வேண்டும் என்பதற்காக மனிதன் உடல்ல மறைவாக ரூஹ வச்சிருக்கிறான். ரூஹ கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த ரூஹ் கண்ணால பார்க்க முடியாத, இதுவரைக்கும் யாரும் கண்ணால பார்க்காத அந்த ரூஹ் ஒவ்வொருத்தர உடல்லையும் இருக்கு. அந்த மறைவான சக்தி தான் இந்த வெளிரங்கத்துல விளங்கக்கூடிய இந்த அத்தனை உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை அசைவுகளும் அந்த மறைவான சக்தியின் மூலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மறைவான ஒரு சக்தி உள்ள இருந்து கொண்டே கண்ணை பார்க்க வைக்குது, காதை கேட்க வைக்குது, கைய பிடிக்க வைக்குது, காலை நடக்க வைக்குது, மூளையை சிந்திக்க வைக்குது. அத கண்ணால பார்க்கணும் பார்க்க இயலாது. லேசான உதாரணம், மக்களுக்கு லேசா விளங்கப்படுத்தலுமான ஒரு விஷயம் தான். படிச்சவங்களுக்கு தான் இது விளங்கும், பாமர மக்களுக்கு விளங்காதது அல்ல, படிக்காத மடையனுக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் குர்ஆன்ல வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், உங்களைய பத்தி நீங்க கொஞ்சம் பார்க்க இல்லையா, உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திக்க இல்லையா, ஏன் யோசிக்காம இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவன் குத்ரத், அவன் சக்தி, அவன உலகத்தில் எங்களால பார்க்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவல் லதீஃபுல் கபீர். உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய யாருடைய பார்வையும் அல்லாஹ்வை எத்திக்கொள்ளாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவ்வளவு பார்வைகளையும் எத்திக்கொள்ளக்கூடியவன், அவ்வளவு படைப்பினங்களையும் பார்க்கக்கூடியவன். அவனை எவனாலையும் பார்க்க இயலாது, அவன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, அவன் செவுடன் அல்ல, அவன் குருடன் இல்ல, அவன் விளப்பம் இல்லாதவன் இல்ல. அதனால தான் குர்ஆன்ல அடிக்கடி வல்லாஹு ஸமீஉன் ஸமீஉன் வஹுவ ஸமீஉல் அலீம் என்றான். அஸ்ஸமீ' என்ற வார்த்தை, அல் பஸீர் என்ற வார்த்தை, அல் அலீம் என்ற வார்த்தை இந்த குர்ஆன்ல அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. அவன் கேட்கக்கூடியவன். நாங்க வணங்கக்கூடியவன் எப்படியா கொண்டு ஒத்தனை ஐக்கணுமேண்டா, ஒத்தரை பார்த்தா இன்னொத்தர ஒரே நேரத்துல 3 பேரை பார்க்க இயலாத ஒத்தனை எங்களால வணங்க இயலாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கோடி மக்கள், மனிதர்கள் மட்டும் எடுத்தா ஜின்கள் மனிதர்களை விட அதிகமா இருக்கிறாங்க. ஏனே இன்னும் எவ்வளவு படைப்பினங்கள்,
கரையில இருக்கக்கூடியவைகள், கடல்ல இருக்கக்கூடியவைகள், கரையில இருக்கிறதை விட கடல் அதிகமான படைப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த அவ்வளவையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படியா கொண்ட ஒத்தனை தான் எல்லாரும் வணங்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு சப்தங்களையும் மனிதர்களோ மிருகங்களோ பறவை இனங்களோ காட்டுல கடல்ல இருக்கக்கூடிய படைப்பினங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அவ்வளவு படைப்பினங்களுடைய சப்தங்களை ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். அப்படி உலகத்தில் யாராவது ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று நாங்க அந்த மக்கள்கிட்ட கேட்டா, இந்த இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வாராங்க, சிலவங்க கொஞ்சம் விளக்கங்கள் எங்களுக்கு தேவை, சில தெளிவுகள் தேவை, எங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா நாங்க இஸ்லாத்துக்கு வாரோம் என்றாங்க. இந்த உலகத்தில் அப்படியே யாராவது ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரா? எனக்கு தெரியாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விளங்கக்கூடியவன், ஒரே நேரத்தில் அவ்வளவு சப்தங்களையும் கேட்கக்கூடியவன், எனக்கு தெரியாதது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள், ஒரு ஆண்டவன், ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்று வேண்டிய ஒத்தட்ட கேட்டு பாருங்க. நீங்க வணங்குற கடவுள் அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? ஒத்தருமே சொன்னதில்லை, ஒத்தரும் உலகத்துல சொன்னதில்லை. அல்லாஹ் மட்டும் தன்னை அறிமுகப்படுத்துறான், அல்லாஹ் மட்டும் தன்னை அறிமுகப்படுத்துறான். நான் இப்படியா கொண்டவன், சகலதையும் அறியக்கூடியவன், சகலதையும் பார்க்கக்கூடியவன். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியா கொண்ட ரப்பு தான் எங்கட ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன வணங்குங்க என்று உலகத்துல யாருமே சொல்ல இல்லை, அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான் என்ன வணங்குங்க என்று சொன்னவன். நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு கூலி தரக்கூடியவன் நான் என்று உலகத்துல யாருமே சொன்னதில்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், பண்புகள் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை. அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான் எல்லாமே இருக்கு. நாங்க சும்மா ஒரு பணக்காரன், ஒரு வசதி உள்ளவரை பார்த்து அவருக்கு என்ன ஒரு தேவையும் இல்லை, நாங்க கொடுக்கறது உண்டு அவருக்கு தேவையே இல்லை, நாங்க என்ன பெரிய ஹதியாக்கள் கொடுத்தாலும் அவருக்கு கணக்கும் இல்லை, ஏன்னா அவர் எல்லாமே அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அடியான், அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட இந்த அடியான இப்படி விளங்கி இருக்கிறோம் நாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், இந்த சகலதையும் படைத்து பரிபாலிக்கிறவன், அவன் கட்டுப்பாட்டுல தான் அவ்வளவும் இருக்குது, அவன் நாட்டுற மாதிரி தான் சகலதும் இயங்கிக் கொண்டிருக்குது, அவன் அறியாம ஒன்றுமே இல்லை, அவனால தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அப்படியா கொண்ட அல்லாஹ் எப்படி ஏனைய யாரின் பக்கம் தேவையில்லையோ, யாரின் பக்கமும் யாருடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் தேவையில்லாதவன், மனிதர்களின் பக்கமும் தேவையில்லை, இந்த மனிதர்களுடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் தேவையில்லாதவன் அல்லாஹ். ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லிட்டு சொல்றேன், ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறானே, வசதி உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிராகரிக்கிறாங்களோ, மறுக்கிறாங்களோ, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உலகத்தார அனைவரை விட்டும் தேவையில்லாதவன். அல்லாஹ் உங்களை யாரின் பக்கம் தேவையில்லாதவன். இன்னொரு ஆயத்துல சொல்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி ஃபமின்கும் மன் யபخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء. ها أنتم تدعون لتنفقوا في سبيل الله. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் அவ்வளவு பேரும் அழைக்கப்படுகிறீர்கள். லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கும்படி நீங்கள் அத்தனை பேரும் அழைக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் அழைக்கிறான். ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில அவனுடைய தீனுக்காக நன்மையான காரியங்களுக்காக நீங்க செலவழியுங்க என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான். ஆனா உங்கள ஃபமின்கும் மையபகல், உங்கள சிலர்கள் இருக்கிறாங்க கஞ்சத்தனம் உள்ளவங்க, கஞ்சர்கள் இருக்கிறீங்க, கஞ்சத்தனம் உள்ளவங்க.
அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஒமை எபஹல் ஃபஇன்னமா எபஹலு அன் நஃப்ஸி. யாரு கஞ்சத்தனம் செய்யறாங்களோ அவங்க அவங்களுக்கே தான் கஞ்சத்தனம் செஞ்சு கொள்றாங்க.